வணக்கம். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலையும் கொழும்பு உள்ளடங்கலாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDP இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த தரம் கொழும்பில் போட்டிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. விசேட காரணங்கள் என்று அல்ல, ஆனால் கொழும்பிலையும் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு கோரிக்கையை விடுத்தபடியினால் நாங்கள் இந்த முறை கொழும்பிலையும் போட்டி போடுகின்றோம். புத்தள மக்களும் கேட்டிருக்கின்றார்கள், ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தி வராதபடியினால் நாங்கள் அதை பற்றி நாம் யோசிக்கவில்லை. மூன்று தரப்பும் அங்கே கொழும்பு பல மொழி, பல மத, பல இன மக்கள் இருக்கின்றபடியினால் எல்லாரையும் பெண்ணத்துவப்படுத்தி முன்னெடுக்க வேணும் என்ற வகையில் எங்களை தேசிய நல்லிணக்கத்தை EPDP ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அதை அமைத்திருக்கின்றோம். வணக்கம். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலையும் கொழும்பு உள்ளடங்கலாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி EPDP இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த தரம் கொழும்பில் போட்டிக்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. விசேட காரணங்கள் என்று அல்ல, ஆனால் கொழும்பிலையும் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு கோரிக்கையை விடுத்தபடியினால் நாங்கள் இந்த முறை கொழும்பிலையும் போட்டி போடுகின்றோம். புத்தள மக்களும் கேட்டிருக்கின்றார்கள், ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தி வராதபடியினால் நாங்கள் அதை பற்றி நாம் யோசிக்கவில்லை. மூன்று தரப்பும் அங்கே கொழும்பு பல மொழி, பல மத, பல இன மக்கள் இருக்கின்றபடியினால் எல்லாரையும் பெண்ணத்துவப்படுத்தி முன்னெடுக்க வேணும் என்ற வகையில் எங்களை தேசிய நல்லிணக்கத்தை EPDP ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அதை அமைத்திருக்கின்றோம்.